வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். ஜப்பானின் போகுரா ஸ்டேஷன் அல்லது சீனாவின் சோக்கிங் நகர காட்சிகளைப் போல இனி சென்னையிலும் ஒரு பிரம்மாண்ட அதிசயம் நிகழப் போகிறது. வாருங்கள், இதை பற்றிய விரிவான தகவலை இந்த தொகுப்பில் பார்ப்போம். திருமங்கலம் பகுதியில் அமையவிருக்கும் புதிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இந்தியாவில் முதல் பில்டிங்கிற்குள் ரயில் ஓடும் திட்டமாக உருவெடுக்கிறது. இதற்கான டெண்டர் பணிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் CMRL தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. அண்ணா நகர் மேற்கு டெப்போவிற்கு எதிரே சுமார் 3.85 ஏக்கர் பரப்பளவில் இந்த மெகா ப்ராஜெக்ட் அமையப்பட உள்ளது. இதன் சிறப்பம்சமே பிரம்மாண்டமான கட்டிடத்தின் 4, 5 மற்றும் 6வது தளங்கள் வழியாக மெட்ரோ ரயில்கள் சீறி பாய போவதுதான். மொத்தம் 4 டவர்கள் உள்ளன. இதில் டவர் A மற்றும் டவர் C ஆகியவற்றுடன் 9 தளங்கள் கொண்ட பிரம்மாண்ட அலுவலகங்கள் அமையும். டவர் B யில் தான் மெட்ரோ ரயில் நிலையம் அமையவிருக்கிறது. தரைத்தளம் முதல் 9 மாடிகள் கொண்ட இந்த கட்டிடத்தின் இடைப்பகுதியில் ரயில்கள் வந்து செல்லும். வாகன நெரிசலை தவிர்க்க 3 அடுக்கு நிலத்தடி வாகன நிறுத்துமிடங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. சுமார் 6.85 லட்சம் சதுர அடி பரப்பளவில் உருவாகும் இந்த வளாகத்தில் ரீட்டெயில்ஸ் கடைகள், உணவகங்கள் மற்றும் கார்ப்பரேட் அலுவலகங்கள் என அனைத்துமே ஒரே கூரையின் கீழ் வரப்போகின்றன. ஒரு தளத்தில் ஷாப்பிங் செய்துவிட்டு அடுத்த தளத்திற்கு சென்று ரயிலை பிடிக்கும் வசதி சென்னை வாசிகளுக்கு ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். சர்வதேச தரத்திலான இந்த திட்டத்திற்கான வயடக்ட் பணிகள் ஏற்கனவே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் ஓரிரு மாதங்களில் 4 டவர்களுக்கான கட்டுமான பணிகள் முழு வீச்சில் தொடங்கும் என மெட்ரோ அதிகாரிகள் உற்சாகத்துடன் தெரிவிக்கிறார்கள். வழக்கமான ஸ்டேஷன்களைப் போலன்றி இது ஒரு மல்டி பர்பஸ் லேண்ட்மார்க்காக அமையப்போவதால் திருமங்கலம் பகுதி சென்னையில் மிக முக்கியமான வர்த்தக மையமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சென்னையில் தற்பொழுது 54 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில்கள் வெற்றிகரமாக இயக்கப்பட்டு வருகின்றன. நீல நிற வழித்தடமான விம்கோ நகர் முதல் சென்னை விமான நிலையம் வரையிலும், பச்சை நிற வழித்தடமான சென்னை சென்ட்ரல் முதல் புனித தோமையார் மலை செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரையிலும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. கடந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் மட்டும் சுமார் 96.40 லட்சம் பேர் மெட்ரோவில் பயணித்துள்ளார்கள். இரண்டாவது கட்டத்தில் மொத்தம் 118.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது 3 முக்கிய வழித்தடங்களை கொண்டது. வழித்தடம் 3 மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காடு வரை 45.8 கிலோமீட்டர். வழித்தடம் 4 கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரை 26.1 கிலோமீட்டர். வழித்தடம் 5 மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை 47 கிலோமீட்டர். பூந்தமல்லி முதல் போரூர் வரை உள்ள இந்த 9 கிலோமீட்டர் வழித்தடம் தான் இரண்டாம் கட்டத்தில் முதலில் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிற்கான உயர்மட்ட பாதை பணிகள் 2027 மார்ச் மாதத்திற்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூர், நுங்கம்பாக்கம் போன்ற பகுதிகளில் சுரங்கம் தோண்டும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. முழுமையான 118 கிலோமீட்டர் வலை அமைப்பும் 2028க்குள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மெட்ரோவை நகரின் மற்ற பகுதிகளுக்கும் இணைக்க விரிவான திட்ட அறிக்கைகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. GST சாலை வழியாக புதிய பேருந்து முனையத்தை இணைக்க 15.3 கிலோமீட்டர் திட்டமிடப்பட்டுள்ளது. பூந்தமல்லி முதல் பரந்தூர் புதிய விமான நிலையம் வரை சுமார் 43.6 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ நீட்டிக்கப்பட உள்ளது. கோயம்பேடு முதல் பட்டாபுரம் வரை அம்பத்தூர் வழியாக 21.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. திருமங்கலத்தில் கட்டிடத்திற்கு உள்ளே நுழைய போகும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.